காய்ஸ், பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து பன்னீர் எடுத்துக்கோங்க, அது வந்து நல்லா க்யூபாக நறுக்கிக்கோங்க. நறுக்கி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜார் எடுத்துட்டேன். அப்புறம் வந்து தக்காளி, இஞ்சி, பூண்டு, ஏலக்காய், பட்டை, அப்புறம் வந்து பச்சை மிளகாய் அதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். அப்புறம் முந்திரி இது பேஸ்ட்டாக அரைச்சி அதில் வந்து ஆட் பண்ணி அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பட்டர் போடுறேன், அப்புறம் ஆயில், அப்புறம் வந்து சில்லி பவுடர், அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் பன்னீர் ஸ்லைசீஸ் நல்லா நறுக்கின பன்னீர் வந்து போட்டு நல்லா வறுத்தாச்சு. நறுக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பேன் எடுத்துக்கிறோம். சரி, பட்டர் அப்புறம் ஆயில் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து சீரகம் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து சீரகம் வந்து கருக விடாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து நம்ம அது நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும் கிண்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் அதுக்கப்புறம் கேப்சிகம் போடுறேன். கேப்சிகமும் அதே தான், நல்லா வந்து ப்ரௌனிஷாக இருக்க கிண்டிக்கோங்க. கிண்டினதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறோம். நல்லா வந்து ஆட் பண்ணதும் நல்லா கொதி விட்டதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, அப்புறம் வந்து கொரியாண்டர் பவுடர், அப்புறம் வந்து குமீன் பவுடர், அப்புறம் சில்லி பவுடர் அதெல்லாம் நல்லா போட்டு அப்புறம் நல்லா ஆட் பண்ணி அப்புறம் வந்து கொதிக்க விட்டு நான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறோம். அப்புறம் வந்து வறுத்து வச்ச பன்னீர் வந்து அதில் நம்ம ஆட் பண்ணுறோம். பண்ணியாச்சா, அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து கஸ்தூரி மெத்தி போடுங்க. அதை வந்து நல்லா கசக்கி போடுங்க கஸ்தூரி மெத்தியை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொரியாண்டர் லீஃப் போட்டாச்சு. அது உப்பு போட்டு கிண்டவும் கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம முடிச்சாச்சு, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.